வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். யூசுப் ரவுத்தர் வழக்கு விவகாரம். உயர் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து பிரதமர் அன்வார் மேல்முறையீடு. பாலியல் வன்கொடுமை தொடர்பாக தமக்கு எதிராக யூசுப் ரவுத்தர் தொடுத்துள்ள சிவில் வழக்கில் 8 சட்ட கேள்விகளுக்கு கூட்டரசு நீதிமன்றத்தில் விடை காணும் வரை வழக்கு விசாரணையை நிறுத்தி வைக்குமாறு தாம் செய்து கொண்ட விண்ணப்பத்தை நிராகரித்திருக்கும் கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தின் முடிவை எதிர்த்து பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அப்பீல் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவிருக்கிறார். இன்று மதியம் தீர்ப்பு வழங்கப்பட்ட சிறிது நேரத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அன்வாரின் முதன்மை வழக்கறிஞர் கே. ராஜசேகரன் இதனை தெரிவித்தார். உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு தாங்கள் உடனடியாக அப்பீல் நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்யவிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தாங்கள் முன்வைத்த 8 கேள்விகள் சுருக்கமானவையோ அல்லது கல்வி சார்ந்தவையோ அல்ல, மாறாக தீர்க்கப்படாத அரசியலமைப்பு சட்டம் தொடர்புடைய சிக்கல்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகளாகும் என்று ராஜசேகரன் விளக்கினார். முன்னதாக அன்வாரின் விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்த உயர் நீதிமன்ற நீதிபதி ரோஸ் மாவார் ரொசைன் பிரதமர் அன்வார் எழுப்பியுள்ள கேள்விகள் 1964ஆம் ஆண்டு நீதித்துறை மற்றும் நீதிமன்ற சட்டத்தின் பிரிவு 84இல் குறிப்பிடப்பட்டுள்ள வரம்புக்கு முரணாக உள்ளது என்று தீர்ப்பு அளித்தார். யூசுப் ரவுத்தர் தொடுத்துள்ள சிவில் வழக்கு விசாரணையை நிறுத்தி வைக்க காரணமே இல்லை என்று கூறிய நீதிபதி ரோஸ் மாவார் வரும் ஜூன் 16ஆம் தேதி திட்டமிட்டபடி அவ்வழக்கு விசாரணை நடைபெறும் என்றார். முன்னாள் உதவியாளர் ஒருவர் தமக்கு எதிராக தொடுத்துள்ள வழக்கில் பிரதமர் என்ற முறையில் சட்ட பாதுகாப்பை தாம் கோருவதாக கூறப்படுவதை டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மறுத்துள்ளார். இன்று கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் தனது விண்ணப்பத்தை நிராகரித்து இருப்பது தொடர்பில் தனது முகநூலில் டத்தோஸ்ரீ அன்வார் விளக்கமளித்தார். அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தியே தாம் 8 கேள்விகளை முன்வைத்திருப்பதாகவும் அவை சட்ட பாதுகாப்பு கோருவதாக பொருள்படாது என்று அன்வார் விளக்கினார். எனினும் தமது தலைமையிலான அரசாங்கத்தில் நீதி பரிபாலனத்துறை, நீதிமன்றங்களின் சுதந்திரம், அவற்றின் நிர்வாகத்திறன், கௌரவம் ஆகியவை தொடர்ந்து நிலைநாட்டப்படுவது உறுதி செய்யப்படும் என்று அன்வார் விளக்கமளித்துள்ளார். வரும் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து சிங்கப்பூர் கார்கள் மலேசியாவுக்குள் வாகன நுழைவு அனுமதியான VEP இன்றி நுழைய முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. VEP இன்றி மலேசியாவுக்குள் நுழையும் சிங்கப்பூர் கார்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்துள்ளார். VEP கட்டமைப்பில் பதிவு செய்ய வெளிநாட்டு வாகன உரிமையாளர்களுக்கு போதுமான கால அவகாசம் வழங்கப்பட்டதாக ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். கடந்த 2024ஆம் ஆண்டு மே மாதத்திலிருந்து அவர்களுக்கு கால அவகாசம் தரப்பட்டதாக அமைச்சர் மேலும் கூறினார். VEP இல்லாமல் மலேசியாவுக்குள் நுழையும் வெளிநாட்டு வாகனங்களுக்கு 300 ரிங்கெட் அபராதம் விதிக்கப்படும் என்பதையும் அவர் நினைவுறுத்தினார். முன்னாள் நிதி அமைச்சர் காலஞ்சென்ற டைம் ஜைனுடீனின் மனைவி நைமா அப்துல் காலிட் மற்றும் அவரின் குடும்பத்தினரின் சொத்துக்கள் அகற்றப்படுவதை தவிர்க்கவே அந்த சொத்துக்களை தற்காலிகமாக முடக்குவதற்கு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM நீதிமன்ற உத்தரவை பெற்றுள்ளது. நீதிமன்றத்தில் SPRM செய்து கொண்ட விண்ணப்பத்தில் நைமா மற்றும் அவரின் குடும்பத்தினரின் சொத்துக்களை பறிக்க வேண்டும் என்பது அல்ல, ஆனால் கேள்விக்குறியாக உள்ள அந்த சொத்து விபரங்கள் தொடர்பான விசாரணைக்கு வழிவிடும் வகையில் அவற்றை முடுக்குவதற்கான உத்தரவை SPRM பெற்றுள்ளதாக அதன் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி விளக்கமளித்துள்ளார். கடற்கரை உட்பட போர்டிக்சன் மாவட்டத்தில் பொது இடங்களில் வளர்ப்பு பிராணியான நாய்கள் உடன் கொண்டு வரப்படுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு கொண்டு வருவது கண்டுபிடிக்கப்பட்டால் 250 ரிங்கெட் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜே. அருள்குமார் தெரிவித்தார். எந்தெந்த இடங்களில் வளர்ப்பு பிராணிகளை கொண்டு வரக்கூடாது என்பது குறித்து பொதுமக்களுக்கு அறிவுறுத்துவதற்கு ஆங்காங்கு அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2008ஆம் ஆண்டு போர்டிக்சன் மாவட்ட துணை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் விளக்கினார். பினாங்கைச் சேர்ந்த 46 வயது நபர் அண்மையில் ஆன்லைன் ஸ்கேம் மோசடியில் தனது வாழ்நாள் சேமிப்பான
13,16,111 ரிங்கிட்டை பறிகொடுத்துள்ளார். மருத்துவ நிறுவனம் ஒன்றில் நிர்வாகியாக பணியாற்றி வரும் அந்நபர் இதுகுறித்து போலீசில் புகார் செய்துள்ளதாக பினாங்கு குற்ற புலனாய்வுத்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்ஸ்டாகிராமில் வெளியிடப்பட்ட ஒரு விளம்பரத்தை நம்பி அவர் மோசம் போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தம்மை மோசடி செய்த கும்பலில் பெண் ஒருவர் முக்கிய பங்காற்றியுள்ளதாக அந்த நபர் தனது புகாரில் குறிப்பிட்டுள்ளார் என்று பினாங்கு போலீஸ் தலைவர் டத்தோ அம்சா அமட் தெரிவித்தார். கோலாலம்பூர் பங்சாரில் கட்டுமான தளத்தில் ஆடவர் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த நபரின் அடையாளம் இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று பிரிக்ஃபீல்ட் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி கு மஷாரிமான் கு மமூட் தெரிவித்தார். கடந்த மே 27ஆம் தேதி பங்சாரில் உள்ள ஐரிஷ் மதுபான விடுதிக்கு சென்ற 25 வயது பிரிட்டிஷ் பிரஜை மர்மமான முறையில் காணாமல் போனார். அவர் காணாமல் போனது தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வரும் வேளையில் இன்று கட்டுமான தளத்தில் ஆடவர் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எனினும் அந்த ஆடவரின் சடலம் காணாமல் போன பிரிட்டிஷ் பிரஜையுடையதா என்பதை உறுதிப்படுத்த இயலவில்லை என்று ஏசிபி கு மஷாரிமான் குறிப்பிட்டார். எரிபொருள் வாராந்திர விலை நிர்ணயிப்பில் பெட்ரோல் RON 97 மற்றும் தீபகற்ப மலேசியாவில் டீசல் ஆகியவற்றின் விலை லிட்டருக்கு 3 காசு குறைந்துள்ளது. பெட்ரோல் RON 97 லிட்டருக்கு 3 ரிங்கேட் 10 காசிலிருந்து 3 ரிங்கேட் 7 காசுக்கு குறைந்துள்ளது. டீசல் தீபகற்ப மலேசியாவில் 2 ரிங்கேட் 77 காசிலிருந்து 2 ரிங்கேட் 74 காசுக்கு விலை குறைந்துள்ளதாக நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. பெட்ரோல் RON 95 விலையில் எந்த மாற்றமும் இல்லை. அது தொடர்ந்து லிட்டருக்கு 2 ரிங்கேட் 5 காசுக்கு விலை நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. தேசிய சேவை பயிற்சியாளர்கள் துப்பாக்கிகளை கையாளும் பயிற்சியை இன்று தொடங்கியுள்ளனர். PLKN 3 சூழியம் பயிற்சியில் பங்கு கொண்ட குவாந்தான் கேம் வத்தானியா முகாமில் 257 பயிற்சியாளர்கள் இன்று தொடங்கி 2 தினங்களுக்கு M16 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி சுடும் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். நாட்டுப்பற்று, தேசிய நலன், தன்னார்வ தொண்டுகள் முதலிய நற்பண்புகளை விதைக்கும் தேசிய பயிற்சியில் துப்பாக்கியை கையாளும் திறனையும் கொண்டிருக்க வேண்டும். எனவே அவர்களுக்கு M16 ரக துப்பாக்கிகள் வழங்கப்பட்டு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாக தேசிய சேவை பயிற்சி இலாகாவின் செயலாக்க பிரிவு இயக்குநர் கர்னல் மஸ்லிசான் ஷேக் ஒஸ்மான் தெரிவித்தார். ஹஜ் பெருநாளை கொண்டாடுவதற்கு பலர் கிராமங்களுக்கு திரும்பிக் கொண்டிருப்பதால் கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கோம்பாக் டோல் சாவடியை நோக்கி சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக எஸ்ட்ரோ வானொலி போக்குவரத்து நிலவரங்கள் தொடர்பான தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை வியாழக்கிழமை வாகன போக்குவரத்து நெரிசல் மேலும் கடுமையாக இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கால்நடை இலாகாவின் அனுமதியின்றி பன்றிகளை இடமாற்றம் செய்யும் வகையில் 66 பன்றிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற ஒரு லாரி சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் வரை விரட்டிச் சென்று தடுக்கப்பட்டது. இச்சம்பவம் இன்று அதிகாலை 3:20 மணியளவில் பேரா மஞ்சோங் லக்கேர் அருகில் மேற்கு கடலோர நெடுஞ்சாலையான WC-இன் 195.5வது கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. அந்த பன்றிகள் பினாங்கிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. பன்றிகள் இடம் மாற்றம் செய்யப்படுவதற்கு அனுமதி இல்லை. அதேவேளையில் அது தொடர்பாக எந்தவொரு விண்ணப்பத்தையும் சம்பந்தப்பட்ட பண்ணையிடமிருந்து தாங்கள் பெறவில்லை என்று பேரா மாநில கால்நடை இலாகாவின் இயக்குநர் டாக்டர் சைஃபுல்-இஸ்லாம் அப்துல் காடேர் தெரிவித்தார். 17 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக உள்ளூர் கலைஞரான பாடகர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். பட்டாலிங் ஜெயாவில் உள்ள ஒரு ஹோட்டலில் நடந்ததாக கூறப்படும் இச்சம்பவம் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற புகாரின் அடிப்படையில் நடிகரும் பாடகருமான அந்த நபரை போலீசார் நேற்று செவ்வாய்க்கிழமை கைது செய்துள்ளனர். பணியிடத்தில் அறிமுகமான அந்த நடிகருடன் இளம்பெண் அடிக்கடி வெளியே சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. சம்பந்தப்பட்ட நடிகர் கைது செய்யப்பட்டதை புக்கெட் அமான் போலீஸ் தலைமையகம் உறுதி செய்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.